வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஒரு சப்வூஃபருக்கான பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த போர்டை எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. நம்மளும் இந்த போர்டை ஆல்ரெடி வாங்கியிருக்கிறோம். இப்போ ஒரு கரண்ட்ல 5.1 ஆம்பிளிஃபையருக்கு இதை வாங்கியிருக்கிறோம். என்ன போர்டுன்னு பார்த்தீங்கன்னா கேஎம்எஸோட 8 ஃபிட் மான்ஸ்டார் பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு தாங்க இது. ஐஆர்எஃப் 250 வச்சு 2 ஸ்டீரியோ போர்டு ஒரே ஹீட்சிங்கில் இருக்கும், ஒரே லைனில் இருக்கும். நம்ம வேணும்னா ஸ்டீரியாவும் யூஸ் பண்ணிக்கலாம், மோனாவும் யூஸ் பண்ணிக்கலாம். மோனோவா யூஸ் பண்ணுறதா இருந்தால் பிரிட்ஜ் மூலமாக பண்ணிக்கணும். பிரிட்ஜ் பஃபர் போர்டை இன்சர்ட் பண்ணி மோனோவா யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டீரியோவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பைனியரில் டூயல் வாய்ஸ் கால் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 2 ஸ்டீரியோ போர்டு, இதில் 2 சைடு நம்ம 2 4 ohms கொடுத்து அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த சைடு இன்னும் தனியாக அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி இந்த சைடுக்கு இன்னும் இந்த ஆண்டையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இல்லை மோனோவா மாற்றி ஜேபிஎல் பைனியரில் சிங்கிள் வாய்ஸ் கால் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நடுவில் போர்டு பிரிட்ஜ் பஃபர் போர்டு வச்சு மோனோவா மாற்றி அதுக்கான இன்புட்டும் அவங்க அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் நம்ம இன்னும் கொடுத்து இதுக்கான மோனோவா அவுட்புட் எடுக்கலாம். இந்த போர்டு சப்வூஃபருக்கு ரிசல்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. இதில் அவுட்புட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 சைடு இருக்கிற ஸ்பீக்கர் ப்ளஸ் நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டுமே ப்ளஸ் தான். இதுக்கான வோல்ட்டு தான் நம்மளுக்கு இதில் ரொம்ப ஈஸி. 24 வோல்ட்டு கொடுத்தாலே நம்மளுக்கு போதுமானது. டிரான்ஸ்ஃபார்மர் வோல்ட்டு 8 ஆம்பியர். இதே நம்ம வேறு போர்டெல்லாம் ஹெவியான போர்டெலாம் வாங்குறதா இருந்தால் 40/040 நம்ம கொடுக்கணும். இதுக்கு 24லேருந்து 28க்குள்ளே கொடுத்தாலே போதுமானது. இதோட ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். மெயினாக 2 ohms 1 ohms 4 8 என்ன ஓம்ஸ் வேணாலும் நம்ம கொடுக்கலாம். அதோட ரிசல்ட் வைஸ் குறையாது. இந்த போர்டுக்கு ஹீட் சிங்குமே பார்த்தீங்கன்னா 12 லைஃப் ஹெவியான ஹீட் சிங் தான் கொடுத்துருக்கறதுனால ஹீட் யூஸ் உங்களுக்கு பெருசாக இருக்காது. நியர்பை ஒரு ஃபேன் வச்சுட்டிங்கன்னா உண்மையிலுமே ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த போர்டை ஆல்ரெடி நம்ம ஒரு கஸ்டமருக்கு சப்வூஃபர் பவர் ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணி நம்ம கொடுத்துருக்குறோம். அதோட டீட்டெயில்ஸை பார்க்கலாம் வாங்க. கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா யமஹா ஏவி ரிசீவர் வச்சுருக்கிறோம். அதுலேருந்து ஃப்ரீ எடுத்து சப்வூஃபர் வித்து பாக்ஸும் அதுக்கான ஆம்பிளிஃபையரும் நம்மள்கிட்ட கேட்டிருந்தாங்க. பாக்ஸு பார்த்தீங்க அப்படின்னா 12 இன்ச்சு எல் போர்ட்டடு சப்வூஃபர் பாக்ஸ் தான் நம்ம கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அதுமாரி அவர் கேட்ட மாதிரியே மேட் ஃபினிஷிங்கோட எல் போர்ட்டடு சப்வூஃபர் பாக்ஸ் ரெடி பண்ணி இதுக்கு பைனியர் சப்வூஃபர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த எல் போர்ட்டு சப்வூஃபர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே இயர் ஹோல் 2.5 இன்ச்சு, ஹைட்டு 19, லென்த்து 24 இருக்கும். இதுக்கு யூஸ் பண்ண மெட்டீரியல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட்டர் ப்ரூஃபில் எம்டிஎஃப் சீட்டில் யூஸ் பண்ணி இன்னரில் சவுண்ட் ப்ரூஃப் கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. சவுண்ட் ப்ரூஃபோட காரணம் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை நான் சொல்கிறேன். இப்போ பவர் அதிகமாக உள்ள சப்வூஃபரை வச்சு அதிகமாக சவுண்டு வைக்கிறப்ப காற்றோட அழுத்தம் அதிகமாகி காற்று ஒன்றுக்குள்ளே ஒன்று மோதி உருண்டையாக ஒரு மாதிரி வேற ஒரு தன்மை சவுண்டை கிரியேட் பண்ணும். இந்த சவுண்ட் ப்ரூஃப் இருந்துச்சு அப்படின்னா காற்று கடினமாக ஆகிறத அப்படி தட்டி விட்டு ஸ்மூத் ஆக்கி விட்டுரும். கேட்கறதுக்கு ஒரே மாதிரியே இருக்கும். கஸ்டமர் கேட்ட மாதிரி அந்த பாக்ஸை ரெடி பண்ணி ஃபைனலாக W1212D4 அதை நம்ம 2 ohms பேரல் பண்ணி 2 ohms நம்ம கனெக்ஷன் கொடுத்து தான் நம்ம அந்த சப்வூஃபரை பாக்ஸில் டைட் பண்ணி கஸ்டமருக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். இதுக்கான பவர் ஆம்பிளிஃபையர் அதுவும் அவங்களே ரெடி பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃபுல்லி கஸ்டமைடு. இதோட டிசைனுமே கஸ்டமர் இதுலேருந்து நம்மளுக்கு அனுப்பியிருந்தாங்க. அவர் கேட்ட மாதிரி கஸ்டமர் கேட்ட டிசைனில் கஸ்டமர் கேட்ட கலரில் கிளாஸ் ஃபுல்லி கிளாஸ் பிளாக்ல தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். ஃப்ரண்ட்டில் ஒரே ஒரு கண்ட்ரோல் இருந்தால் போதும். ரைட் சைடில் ஒரு பவர் ஆன் ஆஃப் இருந்தால் போதும். ஃப்ரீக்வன்சிலாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யமஹா ஏவி ரிசீவர் இருக்கிறதுனால அதுலேருந்து நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. ஆன் பண்ணோம் அப்படின்னா பேக் லைட் ரெட் கலரில் இருந்தால் போதும்னு சொன்னதுனால கஸ்டமர் கேட்ட மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இன்டீரியரில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்குங்கிறதையும் பார்த்துடலாம். இன்டீரியர்லன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவர் போர்டு அதே கேஎம்எஸ் 8 மான்ஸ்டார் பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம 2 ohms நம்ம யூஸ் பண்ணுறதுனால 28/028ல் 8 ஆம்பியர் நம்ம டிரான்ஸ்ஃபார்மரை ரெடி பண்ணி அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதை டிசியாக மாற்றி இதுக்கு நம்மளுக்கு இந்த போர்டுக்கு கொடுத்தாச்சு. இதில் 2 ஆப்ஷன்ஸு நம்ம லெஃப்ட் ரைட் இன்புட் சிக்னல் கொடுத்து கிராண்ட் சப்வூஃபர் மூலயமா சப்வூஃபரியாக மாற்றி ஆம்பா யூஸ் பண்ணலாம். இல்லை ஏவி ரிசீவர்லேருந்து டைரெக்டாக இன்னும் கொடுத்து ஆம்பாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான ரிலேவும் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ரிலேவு 30 ஆம்பியரில் ஹெவியான ரிலே தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறோம். ஆன் ஆஃப் சவுண்ட் இருக்காது. பின்னாடி சுவிட்சிங் மெத்தட் கொடுத்துருக்குறோம். லெஃப்ட் ரைட் சிக்னல் டைரக்ட் இன்புட் சிக்னல் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம இந்த ஆம்பிளிஃபையர் கஸ்டமர் கேட்ட மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம். ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் அவ்வளோதான். இந்த ஆம்பிளிஃபையரோட பேக் சைடில் பார்க்கலாம் வாங்க. ஆம்பிளிஃபையரோட பேக் சைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பவர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ளக் அண்ட் ப்ளே, அதாவது நம்ம வயரை பிடுங்கிக்கலாம். கம்ப்யூட்டர் சாக்கெட்டை வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கிறோம். அவுட்புட்டுக்கு பனானா சாக்கெட்டில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 வகையான இன்புட்டு. ஃபஸ்ட்டு 2 பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் இன்புட் கொடுத்து இந்த சுவிட்சை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா கிராண்ட் சப்வூஃபருக்கு உள்ளே போய் நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். டைரெக்டாக ஏவி ரிசீவர்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு 2வதுல இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா பவர் ஆம்பிளிஃபையராக மட்டும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இந்த ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு இவ்வளோ தான். இந்த ஆம்பிளிஃபையரில் நம்ம சைடு ஒரு சின்ன ஆடியோ ஆட் பண்ணியிருக்கிறேன், கேட்டு பாருங்கள்.
கஸ்டமர் சைடு டெலிவரி பண்ணிட்டு கஸ்டமர் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம், திருப்தியா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க சைடு இந்த இமேஜஸும் ஒரு சின்ன ஆடியோ கிளிப்பு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கேட்டு பாருங்க. இன்னொரு கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா இதே சேம் எல் போர்ட்டட் மேட் ஃபினிஷிங்கோட அதே பைனியர் தான். ஆனால் சிங்கிள் வாய்ஸ் காயில் வச்சு நம்மளுக்கு அந்த கஸ்டமருக்கு ரெடி பண்ணாமல் கொடுத்துட்டோம். கரண்ட்ல ஒரு 5.1 பவர் ஆம்பிள்ஃபயர் நம்மளுக்கு ஆர்டர் வந்திருக்கு. இதுவுமே கஸ்டமர் ஃபியூச்சரில் நான் பைனியர் தான் யூஸ் பண்ணுவேன்னு சொன்னதுனால இதுக்குமே அந்த கேஎம்எஸோட 8 ஃபீட் பவர் ஆம்பிள்ஃபயர் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுக்கான டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 24 வோல்ட்டில் டைப் 16ல் 3 இன்ச்சி அந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி 5.1 ஆம்பிள்ஃபயரும் நம்ம ரெடி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.